வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை, அதாவது ஜூலை 10, 2025 வியாழக்கிழமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமா. குறியீடுகள் ஏன் இறங்குச்சு, அப்புறம் இந்த ஐடி செக்டர்ல என்ன பரபரப்பு, சில சின்ன கம்பெனிகளோட முக்கியமான செய்திகள் என்னன்னு அலசுவோம். சரி. நீங்க இந்த நாளோட முக்கிய நிகழ்வுகளையும் அதோட தாக்கத்தையும் புரிஞ்சுக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். சரி, முதல்ல பார்க்கலாம். 3 நாள் நல்லா ஏறின பிறகு சந்தை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. ஆமா. சென்செக்ஸ் ஒரு 345 புள்ளி மைனஸ், நிஃப்டி ஒரு 120 புள்ளி இறக்கம். கரெக்ட். முக்கியமா நிஃப்டி 25,400க்கு கீழே முடிஞ்சது. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. அந்த 25,400ங்கிறது ஒரு முக்கியமான டெக்னிக்கல் சப்போர்ட், சைக்கலாஜிக்கலாவும் கூட. ஓ, அப்படியா? ஆமா, அத உடைச்சு கீழே போனது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பெரிய இண்டெக்ஸ் மட்டும் இல்ல, மிட் கேப், ஸ்மால் கேப் கூட கொஞ்சம் இறங்குச்சு. சரி சரி. ஓவராலா பாத்தீங்கன்னா இறங்கின பங்கு வேகம் அதிகம். ஏறக்குறைய 1,524 பங்குகள் இறக்கும், 1,392 தான் ஏறி இருக்கு. ஓகே, இந்த சரிவுக்கு மெயின் காரணம் என்ன? டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பத்தின ஒரு டென்ஷனா? ஏன்னா அது மார்க்கெட் முடிஞ்சப்புறம் வர இருந்துச்சே. அது ஒரு முக்கியமான காரணம் தான். முதலீட்டாளர்கள் கொஞ்சம் காத்திருந்தாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, வேற என்ன? குளோபல் காரணங்களும் இருக்கு. அமெரிக்காவோட டாக்ஸ் பாலிசி பத்தின ஒரு கன்ஃபியூஷனு, அப்புறம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் பத்தின எதிர்பார்ப்பு, இதெல்லாமும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு மெயினா மார்க்கெட்டை கீழே இழுத்தது ஐடி துறை தான் சொல்லணும். ஆமா, பார்த்தேன். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 0.8% மைனஸ். போன 3 நாள் ஏறினதெல்லாம் போச்சு. கரெக்ட். அப்போ டிசிஎஸ் ரிசல்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்களை முதலீட்டாளர்கள் உன்னிப்பா கவனிப்பாங்க? மெயினா வருவாய் வளர்ச்சி எப்படி இருக்கு, லாப வரம்பு அதாவது மார்ஜின்ஸ் எப்படி இருக்கு, சரி. அப்புறம் புதுசா கிடைச்ச ஒப்பந்தங்கள், முக்கியமா அமெரிக்கா ஐரோப்பிய மார்க்கெட்ல டிமாண்ட் எப்படி இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாப்பாங்க. ஓகே. பெரிய ஐடி கம்பெனிங்க குளோபல் எக்கானமிய நம்பிதான் இருக்கு. ஆனா சில ஆய்வாளர்கள் பிர்லா சாஃப்ட் மாதிரி சில மிட் கேப் ஐடி கம்பெனிங்க நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? மொத்தத்துல ஐடி செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், எஃப்ஐஐஸ் உலக அளவுல ரிஸ்க் எப்படி பாக்குறாங்கங்கிறது காட்டுது. இந்த முதலீட்டாளர் நகர்வுகள் பத்தி சொல்லுங்களேன். எஃப்ஐஐஸ் ரொம்ப கம்மியா வெறும் 77 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட் போயிருக்காங்களே. ஆமா, அது கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க மார்க்கெட் இறங்கும்னு எதிர்பார்க்கறாங்க போல. ஆனா அதே சமயம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஐஐஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 920 கோடி நெட் பையிங். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது என்ன காட்டுதுன்னா, இந்தியன் மார்க்கெட் முன்ன மாதிரி வெறும் எஃப்ஐஐஸ் நம்பி இல்ல. ஆமா, டிஐஎஸோட சப்போர்ட், குறிப்பா எஸ்ஐபி மூலமா வர்ற பணம் மார்க்கெட்க்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. ஜூன்ல கூட எஸ்ஐபி இன்ஃப்ளோ 27,000 கோடி, அது ஒரு ரெக்கார்டு. ஆஹா, பிரமாதம். சோ மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்டாக் ஸ்பெசிபிக் அப்ரோச்ல இருக்குன்னு தோணுது. மொத்தமா இல்லாம தனிப்பட்ட கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து முதலீடு பண்றாங்க. சரி, பெரிய பங்குகள் கொஞ்சம் சைலண்டா இருந்தப்போ சில சின்ன கம்பெனிங்க செய்தியால நல்லா மூவ் ஆச்சு. ரெயில்டெல் பத்தி சொல்லுங்க. ஆமா, ரெயில்டெல் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க, 17.47 கோடிக்கு. ஓ, இது லாங் டர்ம் ஆர்டரா? ஆமா, 2031 வரைக்கும் நெட்வொர்க் ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாம். இது அவங்களோட கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப், லாங் டர்ம் ரெவென்யூவை காட்டுது. அடுத்தது சிர்மா எஸ்ஜிஎஸ் 1800 கோடி முதலீடுன்னு பெரிய நியூஸ். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே பெரிய பிசிபி சிசிஎல் உற்பத்தி ஆலை அமைக்க போறாங்க, ஆந்திரால ஷின்ஹியூப் எலக்ட்ரானிக்ஸ் கூட சேர்ந்து. இது மேக் இன் இந்தியாவுக்கு பெரிய பூஸ்ட் இல்லையா? கண்டிப்பா. இறக்குமதியை குறைக்கும், சப்ளை செயின்ல நமக்கு ஒரு தன்னிறைவு வரும். சீனா +1 வியூகத்துக்கும் இது உதவும். பங்கு கூட 5% மேல ஏறிச்சு. அப்புறம் இண்டோ சோலார் வாரி எனர்ஜிஸோட பங்குகளை விற்கிறதா சொல்லியிருக்காங்க ஓஎஃப்எஸ் மூலமா. ஆமா, இது ப்ரொமோட்டர் பங்குகளை விக்கிறது. ஆனா இது அவங்க நம்பிக்கை இல்லாம விக்கல. பின்ன இது செபியோட மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ரூலை ஃபாலோ பண்ணத்தான். ஷார்ட் டேர்ம்ல பங்கு விலையில கொஞ்சம் தாக்கம் இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம்ல பங்கோட லிக்விடிட்டி அதிகமாகும். சரி, அப்போ இனிமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா டிசிஎஸ் ரிசல்ட்ஸும் அதோட கைடன்ஸும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் பேச்சுவார்த்தை, மற்ற கம்பெனி ரிசல்ட்ஸ், எஃப்ஐஐயோட போக்கு. கரெக்ட். இந்த காரணிகள் தான் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும். இன்னைக்கு நாம பார்த்ததுல ஒன்னு தெரியுது. பெரிய கம்பெனி பங்குகள் கொஞ்சம் குளோபல் காரணங்களால எச்சரிக்கையா இருக்கு. ஆனா சின்ன கம்பெனிகள்ல குறிப்பிட்ட செய்தியால நல்ல ஆக்டிவிட்டி இருக்கு. ஆமா, ஒரு தெளிவான வேறுபாடு தெரியுது. இந்த வேறுபாடு உங்க முதலீட்டு ஆராய்ச்சியை எங்க திருப்பணும்னு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு யோசிங்க.
இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.